வணக்கம் உறவுகளே, நட்புகளே. இங்கே பாருங்க, எங்கள்கிட்ட சாருக்கான எங்களுடைய கலாமணி சாரை நேரில் பார்த்த ஒரு உணர்வு தான் எனக்கு பெறுகிறது. ஒரு காலந்தாழ்த்தி இன்றைக்கு இங்கே ஒரு வந்து சாரின் அடையாளங்களை பாருங்க. பல்துறை வல்லோனாக, இசை நாடக கோனாக, நற்றமிழ் காவலனாக, கல்வியியல் ஆய்வு கதிரோனாக, கலைஞான பாரதியாக, மனோகராவின் சிறந்த பிரஜையாக, அண்ணாவியராக, சட்டத்துறை தலைவராக, காத்தவராயர் தேவஸ்தான அர்ச்சகராக, பாடகராக, சந்தைப்படுத்தல் உத்தியோக எழுத்தாளராக, கலாநிதியாக, இருவட்டு பாடகராக, குறும்பட நடிகராக, அல்வாய் சாமணந்துறை ஹாலடிப்பிள்ளை தலைவராக, மனோகர சனசமூக செயலாளராக, ஆசிரியராக, துடப்பாட்டு வீரராக, கடல் ஆலோசகராக, எழுத்தாளர், சோதிடர் பாருங்கள். இத்தனை பரிமாணங்களில் சார் தன்னுடைய வாழ்நாளை சமூகத்துக்காக அர்ப்பணித்திருக்கிறார் என்றது உண்மையாக பெரிய ஒரு விஷயம். இன்றைக்கு நான் ஒரு மனம் பூரிப்பில் நிற்கிறேன். நானும் சார்கிட்ட கடமைப்பட்டேன். அந்த வகையில் உண்மையில் சாரின் ஆளுமை இன்னொருத்தருக்கு கிடைக்காதுன்று தான் நான் சொல்லுவேன். இது பார்த்தீங்களேண்டா கலாமணி சாருடைய அப்பா. இது ஒரு 5 வருடங்களுக்கு முதலே அமைக்கப்பட்ட பாருங்க. இவர் எல்வாய் சாமணந்துறை ஆலடி பிள்ளையார் கோயில் பெருவான் சபையின் முதலாவது. அது என் அப்பாவை பற்றிய, அதாவது கலாமணி சார் தம்பி ஐயா, சபாபதி தம்பி ஐயா சோதிடர் இவருடைய அப்பா. இருவருக்கும் பார்த்தீங்களேண்டா அருகருகே அவர்களுக்கான நினைவு சிலைகள், திருவுருவங்கள் நாட்டப்பட்டிருக்கு. இல்லை பார்க்குறதுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. நேரே சார் நின்ற ஒரு உணர்வு எனக்கு தெரியுது. சாருக்கு நன்றி கடன் உடையவளாக இருக்கிறேன்.